அதுக்குள்ள வந்து ஒரு குட்டி ஆறு ரோட்ல வந்துச்சு. அந்த ஓரத்துல அநேகமா மழை நின்னதுக்கப்புறம் போனோம்னா ரோட்லயே ஆறு ஓடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கதான் வந்து ஊரை சுத்தி ஆறு ஓடுற மாதிரி வடிவமைச்சு வச்சிருக்காங்கல்ல. அதனால எப்படி இருக்கும் இங்க நாம போகும்போது நிறைய ஆறுகளை வந்து பார்க்கலாம். ஒரு பக்காவான டிசைன். இங்க வந்து நீங்க கருவேல மரத்தை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த மரம் இருந்தாதான் நிலத்தடி நீர் கெட்டு போயிருன்னு ஒரு அற்புதமான அறிவு முதிர்ச்சி கொண்டு இருந்த முன்னோர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே இருக்கிறவங்க கருவேல மரத்தை பூரா வெட்டிட்டாங்க. அதனால் நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய தண்ணியும் வீணாகாமல் அப்படியே ஊரை சுற்றி சுற்றி அழகாக வளைவளையமாக ஓடியாடுது. நாம் என்ன பண்ணுறோம், கருவேல மரத்தை வளர்த்திட்டு நிலத்தடி நீரையும் விட்டுட்டு காற்றுல இருக்கிற ஈரத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மனசில் இருக்கிற ஈரத்தையும் விட்டு ஒரே விரக்தியிலையும் கோபத்துலையும் உட்காந்துருக்குறோம். கருவேல மரம் இருக்கிற வரைக்கும் நமக்கு அன்புங்கிறது நிறையா இருக்கிறது கம்மியாயிடும். அதனால் கருவேல மரத்தை கருவு இருக்கணும். கருவு இருக்குன்னு தான் மொத்தமாக வந்து பிடுங்கி எறியணும். அப்படி பிடுங்கி எரிஞ்சால் தான் கொஞ்சமாவது இயற்கை வந்து தப்பிக்கும். அந்த கருவேல மர விதையை போட்டதே வெள்ளைக்காரன் தான். ஏன்னா இந்தியாவின் இயற்கை அழிந்தாலே அவர்கள் அடிமை ஆவார்கள் அப்படின்னு தெரிஞ்சு தான் போட்டு போனான். நமக்கு அந்த அடிமை வாழ்க்கை 300 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்ததுனால பிடிச்சி போச்சான்னு தெரியல, கருவேல மரத்தை விட மாட்டேங்கிறோம். ஒரே முழு மூச்சா மொத்த மக்களும் இறங்குனாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்தில் ஒரு கருவேல மரம் கூட இல்லாமல் பண்ணிடலாம். ராமநாதபுரம் மாவட்டத்திலலாம் அவ்வளோ கருவேல மரம் இருக்கும். அங்கே வறட்சி அப்படி இப்படின்னு நிறைய கஷ்டம் இருக்குது இல்லையா. இதெல்லாம் காரணம் என்ன, முக்கியமாக கருவேல மரம் தான். அப்போது இது மாதிரி வேணும்னு நம்ம இங்கே ஓடியாந்து பார்த்து ரசிக்கலாம். இல்லை நம்மளும் நம்ம நாட்டை வந்து உருவாக்கினாலும் உருவாக்கலாம். வேணும்னா பயன்படுத்துங்க. ஏன் பயன்படுத்துன்னு சொல்கிறேன்னா, நான் ஒரு ஆள் இறங்க முடியாது, 6 கோடி பேரெல்லாம் மாற முடியாது. ஆனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்தீங்கன்னா நம்ம மாற்ற முடியும். கூட்டணி சேர்ந்து இயங்குவதே ஒரு பெரிய வெற்றிக்கு வந்து அடிக்கெல்லாம் நிற்கும். அநேகமாக வர்ண பகவான் வந்து இப்போ நின்றுட்டார்னு நினைக்கிறேன். இங்கே வரக்கூடிய துளிகள் எல்லாம் வானத்திலிருந்து வருகிறதா என்று இறங்கி பார்ப்போமா. ஸ்வைங் லேசாக தூடுதுல போய் அப்படியே வந்து ரோட்டில் பள்ளமாக இருக்கிறதுலாம் தண்ணி. அதை போனால் ஒரு ஆறு இருந்துச்சு, வரும்போது பார்த்தோம் தாண்டி ஓடுற மாதிரி. எப்படி பார்த்தீங்களா. நாமளும் இப்படி இயற்கையை வச்சுருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். எல்லாம் ஒரு ஜாலி தான்.